ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே ஏஞ்சாச்சுங்க. கோலம்லாம் போட்டு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. நகர்லேயே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு, யாருமே எழுந்திரிக்கல. சிம்பிளாக ஒரு கலர் கோலம் போட்டாச்சுங்க. வாசல்லாம் கரைச்ச மாவு கோலம் போட்டாச்சு. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் கரைச்ச மாவு கோலம் போடுறது தாங்க. வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிங்கிறதால இதை மாதிரி செய்கிறது. வரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கலசம்லாம் வச்சு என்னால் பண்ண முடியாது, நான் தனியாக தான் இருக்கேன், ஆனால் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க கலசம்லாம் வைக்காமல் ஃபோட்டோ மட்டும் வச்சு கூட செய்யலாம். அப்படி இல்லையா, இதை மாதிரி விளக்கு பூஜை செய்வோம் இல்லைங்களா, அதே தான் விளக்கை நம்ம அம்பாலாக பாவித்து அதையும் நம்ம வரலட்சுமி பூஜையாக செய்யலாங்க. இப்போ நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் 108 போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணி நீங்கள் பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம். நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாங்க. இந்த நெய்வேத்தியம் தான் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை அம்பாள் ஏற்றுப்பாங்க. நான் இன்றைக்கி மாவிளக்கு, சக்கரை பொங்கல் இதெல்லாம் தாங்க செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு பூஜை பண்ணினேன். அதனால் வரலட்சுமி பூஜை என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களாம் இதை மாதிரி செய்யலாம். எனக்கு ஆள் இல்லை ஹெல்ப்புக்கு, தனியாக என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இதை மாதிரி செய்யலாம். பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் செய்யலாம். அப்படி இல்லை, ஆடி வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு செய்கிறீங்களோ அதை அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நான் எப்போதுமே வாரம் இந்த பூஜை செய்வேங்க. கலசம் எடுத்து தான் வரலட்சுமி பூஜை நான் பண்ணுவேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடியாதவங்க இந்த மாதிரி செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.